ஆஹா கல்யாணத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஷு மடமேடையில் ரொம்ப அழகா ஜோடிச்சு உட்காந்துருக்காங்க. ஆனால் மன வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. என்ன இன்னும் இவனை காணோம். கௌதம் அப்போ அவன் பிள்ளை இல்லைன்னு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தானே, ஒருவேளை வரமாட்டானோ அப்படின்னு நினச்சிட்ருக்க. கௌதம் வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கொச்சு கொச்சன்னு பேசுகிறாரு. அம்மா என்ன போவா அப்படின்னு சொல்ல, போடா, என்ன இன்னும் அவன் வரவே இல்லை, நீ செட் பண்ண ஆளு அப்படின்னு சொல்ல, இந்தோ நீ போய் உட்காரு, 5 நிமிஷத்தில் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அதோட அனாமிகா பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக அந்த ஃபோன் தேடிட்டு இருக்காங்க. அந்த ரூமில் இல்லாமல் போகுது. உடனே ஐஷு ரூமுக்கு போகிறாங்க. ஐஷு ரூமுக்குள்ள போய் இதை வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வாடின்னு சொல்லி பிரபாவை அனுப்புகிறாங்க. பிரபா வந்து போய் பார்த்தா அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க பிரபா போன உடனேயே ஃபோனை நல்லா தேடி பார்க்குறாங்க. ஐயோ, இவன் எங்கே வச்சுருக்கா, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கிடச்சிருது. ஃபோனை அந்த பீரோக்கு மேலே இருக்குது. அந்த பீரோக்கு மேலேருந்து ஐஷு ஒழிச்சு வச்ச ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நிற்கிறாங்க கெத்தா. கௌதம் மேடை ஏறி உட்கார்றாரு. உட்காந்துட்டு நீங்கள் வாங்க எல்லோரும் வந்துட்டு நீங்கள் போடுங்க, மாலையை போடுங்க, நீங்கள் மாலையை போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் பூ போட்டு வாழ்த்திட்டு இருக்க அனாமிகா டப்புன்னு ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. சித்ராதேவி இருந்துட்டு, என்னடி, என்ன ஃபோன் இது, யார் ஃபோன் இது, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, உங்கள் பிள்ளையோட வண்டவாளம் இதில் தான் இருக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐஷுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிறாருன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐஷு திரும்பி கௌதமாக பார்க்குறாங்க. ஐயோ, என்ன இவ வேற பார்க்குறாளே, மாட்டிட்டோ, எப்படி கிடச்சிச்சின்னு திருன்னு முழிக்கிறாரு கௌதம். அனாமிகா ப்ளே பண்ணுறதுல ஐஷுவை பற்றின தப்பாக பேசின எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மாதிரி நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. முக்கியமாக சித்ராதேவி ரொம்பவே ஆடி போய் நிற்கிது. ஐயோ, இவன்ட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா இப்படி தான் சொத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க.